ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோ தான். இதில் முழுக்க பார்த்திங்கன்னா சோழ மன்னர்கள், இது வந்து சோழா காயினம். சோழ மன்னர்கள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சோழர்கள்னால் யார்? அவங்க ஆக்சுவலாக வந்துன்னா சேர சோழ பாண்டியர்னு சொல்லுவாங்கள்ல, மூவேந்தர்கள்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வேந்தர்கள் தான் வந்து இந்த சோழர்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முற்கால சோழர், இடைக்கால சோழர், பிற்கால சோழர் 3 டைப் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நெல் மிகுதி, அதாவது நிறைய விளைந்த பகுதினா அது வந்து நம்மளுடைய சோழர் கால இதுதான். அதனால வந்து என்னென்னா சோழ நாடை வந்து சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி. சோறுடைத்த நாடுன்றது வந்து என்னாச்சுன்னா சோழ நாடுன்னு ஆகி கடைசியில் வந்து அந்த லகரம் மாறி அது வந்து என்னென்னா சோழ நாடு அப்படின்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சோழ நாடு வந்து முழுக்க பார்த்திங்கன்னா தஞ்சை, அந்த காவேரி டெல்டா இருக்கு இல்லையா, அந்த பகுதியை சேர்ந்தது தான் வந்து சோழ நாடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முற்கால சோழர்னு பார்த்திங்கன்னா அவங்களோட இதில் வந்து கரிகால சோழன் இருக்கார்ல, அவர் தான் வந்து மிகவும் வந்து ஒரு திறமை வாய்ந்தவர். அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். அது அவருக்கு வந்து ஏன் கரிகால் சோழன் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து அவருக்கு வந்து ஒரு தீ விபத்து இருந்ததுனால கால் வந்து அவருக்கு வந்து கரி இருக்கும். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து கரிகால சோழன் சொல்லிகிட்டே பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்னென்னா இமயமலை, அதாவது அவங்களுடைய கொடி பார்த்திங்கன்னா புலிக்கொடி, சரிங்களா. இவர் வந்து இமயம் வரைக்கும் போய் இமயத்தில் வந்து புலிக்கொடியை நாட்டினவர். அந்த பெருமை வந்து இந்த கரிகால் சோழனுக்கு உண்டு. இது வந்து ஒரு முற்கால சோழன் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து ஒரு கல்லணை கட்டினார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய சிறப்புகள். இது வந்து முற்கால சோழர். பொதுவாகவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வருஷத்துலேருந்துன்னா 400 வருஷத்துலேருந்து 1300, கிட்டத்தட்ட 1279, இதெல்லாம் இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள காயின், சரிங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இதில் வந்து இது வந்து முற்கால சோழர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடைக்கால சோழர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிகால சோழனுக்கு அப்புறம் வந்து ரொம்பலாம் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு சோழ பரம்பரை கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஓரளவுக்கு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடைக்கால சோழர்களில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் கரிகால சோழன், அவர் தான் என்ன பண்ணார்னா தொண்டை நாட்டை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்திவர்ம சோழன், அவர் வந்து இவருடைய புதல்வன். அதாவது 3ஆம் கரிகால சோழனுடைய புதல்வர் வந்து நந்திவர்ம சோழன். அவரும் வந்து என்னென்னா இந்த வேங்கடமலையில் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது கடப்பை, சந்திரகிரி, அனந்தபுரம், அந்த மாதிரி நாடுகளெல்லாம் கைப்பற்றி அவர் வந்து ஆண்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்திவர்ம சோழனுடைய பையன் வந்து சிம்மவிஷ்ணு சோழன் பேர். அவர் வந்து என்னென்னா பல்லவங்கள், அதாவது ஆக்சுவலாக என்னென்னா இடைக்கால சோழர்கள் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதாவது பல்லவர்கள், அதுக்கப்புறம் வந்து சாளுக்கியர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களை வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி, அதாவது அடிமைத்தனன்றதை விட அவங்களுடைய வந்து நாட்டை வந்து இது பண்ணுற அளவுக்கு வந்து அவங்கள விடலை சோழர்களை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நந்திவர்ம சோழனுடைய புதல்வன் சிம்மவிஷ்ணு சோழன் வந்து பல்லவர்களோட போரிடும்போது அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய தம்பி சுந்தரனா சோழனும் தனஞ்சய சோழனும் பல்லவர்களுக்கு அடங்கிட்டாங்க. அதாவது நம்மளால் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னாச்சுன்னா பல்லவர்கள், சாளுக்கியர்கள், அப்புறம் வந்து கீழே கங்கர்கள், அந்த மாதிரி அவங்களோடலாம் என்னென்னா திருமணம் தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து என்னாச்சுன்னா இந்த பல்லவர்கள், சாளுக்கியர்கள்லாம் என்னென்னா அரச நாட்டு சோழர்கள்னே அவங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. அவங்க சில உரிமைகளும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து சோழ நாட்டு இதில் வந்து பரம்பரை அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இடைக்கால சோழர்களுக்கு வந்து அந்தளவுக்கு வரலாறு கிடையாது. பட் பிற்கால சோழர்களில் தான் நிறைய வரலாறு. இந்த பிற்கால சோழர்கள் தழுவி தான் வந்து நம்மளுடைய பொன்னியின் செல்வன் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ டைரக்டர் மணிரத்னம் இயக்குனார் இல்லையா, பார்ட் 1 பார்ட் 2, இது ரெண்டுமே வந்து பிற்கால சோழர்களை வச்சு தான் வந்து அந்த படமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதாவது பழையாறை இருக்கு இல்லையா, பழையாறையில் வந்து விசயாலன்றவர் வந்து அவர் ஒரு சோழ பரம்பரையில் குறுநில மன்னராக இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா பாண்டியர்களை தோக்கடித்து அதுக்கப்புறம் வந்து அந்த நம்மளுடைய தஞ்சையை வந்து அவர் தான் கைப்பற்றார், சரிங்களா. இதுதான் வந்து பிற்கால சோழர்கள். இந்த பிற்கால சோழர்களில் பார்த்திங்கன்னா விசயாலனை தொடர்ந்து 1ஆம் ஆதித்ய சோழன்றவர் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆட்சிக்கு வர்றார், தஞ்சையை தலைநகரமாக கொண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1ஆம் பராந்தக சோழன், கண்டராதித்த சோழன்,
அரிஞ்சய சோழன், சுந்தர சோழன், உத்தம சோழன். ஆக்சுவலாக என்னென்னா சுந்தர சோழனுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய பையன்கள் வரல. உத்தம சோழன்றது வந்து சுந்தர சோழனுடைய தம்பி. இதை வச்சு தான் அந்த படத்தில் கூட நீங்கள் இது என்னுடைய அரண்மனை, என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சிலாம் வரும் இல்லையா? ஸோ சுந்தர சோழனுக்கு அப்புறம் வந்து உத்தம சோழன் தான் வந்து பல ஆண்டுகள் வந்து தஞ்சையை ஆண்டவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுந்தர சோழன், உத்தம சோழனுக்கு அப்புறம் தான் ராஜராஜ சோழன். அவர் யாருன்னா சுந்தர சோழனுடைய பையன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வரலாறு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து முக்கியமாக பேர் சொல்லக்கூடியவர் வந்து முதலாம் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். எதுக்காக அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன் வந்து என்னென்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலை வந்து கட்டினார். அது வந்து சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த காலத்துலேயே அவ்வளோ ஒரு கட்டடக்கலை, அது அந்த அளவுக்கு வந்து பேர் போனது. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பையன் வந்து என்னென்னா முதலாம் ராஜேந்திர சோழன். அவர் என்னென்னா வடநாட்டு சைடு வந்து அதை வென்று அதுக்கப்புறம் வந்து கங்கை நீரை வந்து தமிழகத்துக்கு கொண்டுட்டு வரார். அதனால என்ன பண்ணுறாருன்னா கங்கை கொண்ட சோழீஸ்வரம், அதாவது கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு நகரை வந்து உருவாக்குனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயில் மாதிரியே ராஜேந்திர சோழன் என்னென்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அதே சிற்பக்கலை அதே அளவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு கோயிலை அவர் வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழ சங்கம், அதாவது இவங்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 9 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னா சிறிய பிரிவு வந்து ஒரு கிராமம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஊருன்னு சொல்லுவாங்க. பல கிராமங்களை கொண்டது வந்து நாடு, இல்லைன்னா கோட்டம், இல்லைன்னா கூற்றம்னு சொல்லுவாங்க. நாடுகள் பல கொண்டது வந்து வளநாடு பல கொண்டது வந்து மண்டலம். ஸோ ஒவ்வொரு மண்டலத்துலேயும் 9 வளநாடு இருக்கும். இதுதான் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன் என்னென்னா சோழகங்கம் அப்படின்ற ஒரு ஏரியை வந்து அவர் வந்து வெட்டினார். சரிங்களா? இதெல்லாம் வந்து அவருடைய சிறப்புகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட இலக்கியங்கள்னு பார்த்திங்கன்னா கட்டடக்கலையில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பல்லவர் காலில் இதை வந்து பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க. பட் அவங்கள விட இவங்க சிறப்பாகவே நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து என்னென்னா நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயிலும். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா அவங்க கட்டடக்கலையில் என்னென்னா நகரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இதில் வந்து என்னென்னா பல மாடி வீடுகள் இருக்கும். இதில் இன்னொன்றுனா இன்னார் இந்த மாதிரி தான் வீடு கட்டணும், இத்தனை மாடி தான் கட்டணுன்ற ஒரு கோட்பாடு இருந்துச்சு அவங்களோட காலத்தில். இன்ன இடத்துல தான் இந்த வகையான வீடு தான் கட்டணுன்ற மாதிரி அவங்க நிறைய வந்து எப்படி சொல்கிறது, ஆட்சி புரிகிற காலத்தில் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து விதிமுறைகளை வந்து அவங்க வகுச்சாங்க. அந்த மாதிரி தான் அது கட்டினாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சிறப்பு. கோயில்கள் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து தஞ்சை பெரிய கோயில், ராஜேந்திர சோழன் காலத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மொழி கல்விலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சமஸ்கிருதம் தான் அவங்க இது பண்ணாங்க. தமிழ் மொழியிலையுமே வந்து நிறைய வணிகங்கள், அப்புறம் வந்துட்டு இலக்கியங்கள், நிர்வாகம் எல்லாமே வந்து தமிழ்லையும் அவங்க பண்ணாங்க. ஸோ தமிழுக்கும் அதில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கியங்கள்னு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து தேவாரம், அதுக்கப்புறம் வந்து 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வந்து கம்பராமாயணம், பெரிய புராணம், திருப்பாவை, திருவெம்பாவை. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இலக்கியங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர் கட்டத்தில் வந்து கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் கோயிலும், தாராசுரத்தில் வந்து ஐராவத தேவேஸ்வரர் கோயிலும், கம்பகேஸ்வரர் கோயிலும் வந்து ரொம்ப சிறப்பு. முற்கால சோழர் காலத்தில் வந்து என்னென்ன இதெல்லாம் அவங்களுடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூம்புகார், காவிரிப்பூம்பட்டினம், உறையூர், திருவாரூர், இது ஃபுல்லாக வந்து முற்கால சோழர்கள். இடைக்கால சோழர்களில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம். பிற்கால சோழர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், பழையாறை, தாராசுரம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழர் காலத்தினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 400வது வருஷத்துலேருந்து 1279 வருஷம், கிட்டத்தட்ட 1300 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா 1000 வருஷங்களுக்கு முந்தின காயின். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. உங்களுக்கு இதை விட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் வந்து எங்களுக்கு வந்து தெளிவாக இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஏன்னா சோழர் காலத்தில் நான் ரொம்ப சுருக்கி தான், ஏன்னா அது நிறைய போய்கிட்டே இருக்குது, நிறைய அனுமார் வாழை விட பெருசாக போய்கிட்டு இருக்குது. அவ்வளோவும் இந்த வீடியோவில் சொன்னோம்னா நீங்களே ஒரு மாதிரி டயர்டாகிடுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப சுருக்கமாக
நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதை விட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜான வீடியோ. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உருப்படியாக இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மக்கள் மட்டுமே நீங்கள் என் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேவையில்லாத கமெண்ட்டுகளை தவிர்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு நாலேஜுக்காக நான் போடுறேன். இதில் வந்து இந்த மாதிரி எதுவுமே கமெண்ட்லாம் நல்ல கமெண்ட்டாக இருந்தால் தெரிவிங்க. இல்லை இந்த மாதிரி வந்து பொலைட்டாக இந்த மாதிரி இதை விட இதை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லுங்கள். மற்றபடி தேவையில்லாத கமெண்ட்டுகளை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து சும்மா வந்து எங்களோட நேரத்தை வீணடித்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்லாம் நாங்கள் நினைக்கல. எங்களால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சில நாலேஜுகளை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல விதமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அதுவே பெரிய சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும். உங்களோட குழந்தைங்களுக்கும் நீங்கள் இது பண்ணணும். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா என்னோடய கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.